எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு. இளைஞர்களுக்கு வழிவகுக்கும் வகையில் திமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எப்படி தாவேகா இளைஞர்களை கவர்ந்து ஒரு 2, 3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்ததோ, அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு எட்டாவது கனியாக திமுக இருக்கக்கூடாது. திமுகவில் வாய்ப்பு என்பது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, இல்ல அந்த கட்சியில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மாற்றி இளைஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்க. இளைஞர்கள் தான் எதிர்காலம். இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். அது கசப்பு மருந்தாக பல மூத்த தலைவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இதுதான் சரியான தருணம் அப்படின்னு திமுக இதை முடிவெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது சீனியர் லீடர்ஸ், அதாவது மிக மூத்த தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது நீங்கள் குறுநில மன்னர்கள் போன்று செயல்பட முடியாது. 70. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளருக்கு டென்யூர்ஸ், அதாவது குறிப்பிட்ட கால வரம்புக்கு 2 முறையோ அல்லது 3 முறை மட்டும்தான் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவர் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இருக்க முடியாது. 2 டென்யூரோ 3 டென்யூரோ முடிஞ்ச பிறகு அவர் இன்னொருத்தருக்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் திமுக இந்த ரீஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. திமுகவுக்கு இது மிக முக்கியமான தேவையான ஒரு ரீஃபார்ம்ஸ். ஏன்னால் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போன்று இன்னும் பல ஆண்டுகள் அந்த கட்சி மக்களிடையே இருக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இது போன்ற மாற்றங்களை நிச்சயமாக செய்தாக வேண்டும். தாவேகா அப்படிங்கிற பிரைமரி ஃபோர்ஸ் இன்னைக்கு இளைஞர்களுக்கான கட்சியாக தன்னை பாவித்துக் கொண்டு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது திமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளும் அதே போன்ற வாய்ப்புகளை கொடுத்தால்தான் மக்கள் அந்த கட்சியிலும் சேருவார்கள். இளைஞர்களுக்கு அந்த கட்சி ஒரு எக்ஸைட்டிங் ஒரு பிளேஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது பெரியவர்களுக்கான கட்சி. 60 வருடம் 70 வருடம் நீங்க மாவட்ட செயலாளராக இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து மாறி யாருக்கு வேண்டாலும் கிடைக்கலாம். திமுகவிலும் கூட 110 மாவட்ட செயலாளர்கள் இருக்கலாம், நமக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இளைஞர்களை கட்சிக்கு ஈர்க்கும் விதமாக இது போன்ற நடவடிக்கைகளை திமுக செய்து வருகிறது நான் பார்க்கிறேன். இந்த ஒரு புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாவட்ட செயலராக அந்த இடத்த ஒரு வலுவான கட்டமைப்புன்னு வச்சுருப்பாங்க ஒருத்தங்க. திடீர்னு புதுமுகங்கள் வரும்போது அது கட்சிக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும்னு இப்போ இது மூலமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க? இல்லை, இது 78லிருந்து 110 மாற்றுவதே இன்னும் ஒரு 30 பேருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட இந்த ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், கட்சி கட்டமைப்பிலான மாவட்டங்களை குறைத்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் 3 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னும் போது அந்த கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் ஈஸியா 3 தொகுதியினும் போது பண்ணலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவினுடைய ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முழு வருவாய் மாவட்டமா இருக்கும். 7 தொகுதி 8 தொகுதி 10 தொகுதியெல்லாம் இருந்துருக்கு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அவங்களுடைய வேலை சுமையும் குறைக்கணும். இன்னொன்று, ஒரு கட்சியினுடைய மாவட்டத்தை ஒரு தனிப்பட்ட உறுப்பினர் நன்றாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். பட் அது கட்சிக்கு தான் வலு சேர்க்குமே தவிர அவரை மாற்றி விட்டால் உடனே அங்க கட்சி வலுவிழந்து விடும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நிச்சயமாக இல்லை. அப்படி அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பாருணும். இதுல சீனியர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போன்று ஒரு சில கசப்பு மருந்து இருந்தாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்கும் பெரிய ஒரு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. அவங்க நிச்சயமாக திமுகவில் இருந்தாக வேண்டும், வேற எங்கும் போக முடியாது. அவர்களுக்கு மாநில அளவில் வேற ஏதாவது பதவிகளை கொடுத்து காம்பன்சேட் செய்யும் விதமாக தான் இந்த திமுகவினுடைய இந்த எல்லாம் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவபிரியன்.